ஹாய், வெல்கம் டு ஆல். நான் உங்கள் கிருஷ்ணன் மது ஃப்ரம் அடா 24/7 தமிழ்ல இருந்து. இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கோட Q&A செஷன் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் முன்னாடி ப்ராமிஸ் பண்ணியிருந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா கமெண்ட்ஸையும் தொகுத்து ஒரு வீடியோவாக நம்ம வந்து பண்ணலாம். அந்த டவுட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்சர் கொடுக்குற விதமாக ஒரு Q&A செஷன் பண்ணலான்னு நம்ம ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். அதை தான் இப்போ நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இப்போ வரைக்கும் ஒரு 10 கொஸ்டின் வந்து நம்ம கேதர் பண்ணியிருக்கோம். இந்த 10 கொஸ்டினையும் நான் வந்து எப்படி வந்து சார்ட் அவுட் பண்ணியிருக்கேன்னா ஃப்ரம் பேசிக்ல இருந்து இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து இப்போ வந்து இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு 3 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். பட் இது மோஸ்ட் ஃபண்டமெண்டல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் போகிற மாதிரி தான் நம்ம வந்து டிசைன் பண்ணிருக்கோம். ஸோ தினமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு Q&A செஷன் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போடுற மைண்ட் செட்டில் தான் இருக்கும். உங்களுடைய சப்போர்ட் வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்றும் நம்ம பெஸ்ட்டாக நம்ம வந்து அவுட்புட் வந்து கொடுக்க முடியும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். இப்போ வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த 3 கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஃபண்டமெண்டல்ல இருந்தே நிறைய பேருக்கு வந்து வாட் இஸ் மார்க்கெட்டிங், இதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ரெண்டாவது வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், இது கேட்டிருந்தாங்க. மூணாவதா வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் வெர்சஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த 3 கொஸ்டினுக்கு தான் வந்து ஆன்சர் வந்து பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த 3 அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து இன்னமும் ரொம்ப சூப்பரான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேம் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு சாரீ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ நாளாக வந்து ரீசெல்லராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீட்டில் இருந்தே நான் வந்து ஓனாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ரீசெல்லிங்கில் நான் கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் என் பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த பிஸ்னஸை ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி டிஜிட்டலுக்கு கொண்டு வந்த பிஸ்னஸ் எப்படி மல்டிபிள் டைம் வந்து ஸ்கேல் பண்ணுறது, இதுதான் நம்ம கோர்ஸோட மெயின் அஜெண்டாவே. பட் அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்த வீடியோவில். ஸோ டெய்லியும் வந்து நம்மளோட வீடியோக்காக நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் வந்து இப்போதைக்கு பிளான் இருக்குது. பட் உங்கள் சப்போர்ட் குறைஞ்சிருச்சுன்னா எங்கள் சைட்லேருந்து கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து மெயினாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அது வந்து உங்களோட டவுட்ஸாக இருக்கலாம், இல்லை நாங்கள் அடுத்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்றதா இருக்கலாம். ஸோ இது வந்து எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணும் அடுத்த லெவல் போகிறதுக்கு. இப்போ வந்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் மார்க்கெட்டிங்ன்ற விஷயத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரிமைனிங் ஒவ்வொன்றும் கம்ப்ளீட் பண்ண அடுத்த வீடியோவில் அப்படியே பண்ணிக்கிட்டே வரலாம். மெயினாக வந்து வாட் இஸ் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அடிப்படையாக வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும்னா ஒரு 4-5 விஷயங்கள் வந்து நமக்கு முக்கியமாக தெரியணும். நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வேலைக்கு போயிருப்போம், இல்லை ஒரு தொழிலை கற்றுட்டு இருந்திருப்போம். அந்த தொழிலை நம்ம நல்லா வந்து அந்த டெக்னிக்கல் திங்ஸ் அதை நல்லா நம்ம செஞ்சுட்டா நம்மளால தொழில் தொடங்க முடியும்னு சொல்லி தான் பல பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, அவங்க உண்மையாலே அவங்களுடைய தொழிலில் ரொம்ப சூப்பரான பர்சன் தான். அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒர்க்கில் வந்து அவங்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு தொழில் நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு 4-5 விஷயம் நான் சொன்ன மாதிரி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்பரேஷன்ஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங், அதாவது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். மூணாவது வந்து உங்களோட ஃபைனான்ஸ், இந்த பணத்தை எப்படி கையாளுறீங்க, பணத்தை எப்படி ரிசீவ் பண்ணுறீங்க, எப்படி பணத்தை வந்து நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்கன்ற இந்த டோட்டல் சேலரி எக்ஸ்பென்சஸ் A to Z இந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து அதோடைய ஆக்டிவிட்டி உங்களுக்கு தெரியணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட். எப்பயுமே கஸ்டமர் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நான் இந்த தொழில் தாங்க பண்ணுறேன், ஏன்னா கஸ்டமர் சப்போர்ட் வருமா? எந்த தொழில் பண்ணாலும் கஸ்டமர் சப்போர்ட் கண்டிப்பாக வரும்.
நீங்க ஒரு பொருளை விற்கிறீங்க இல்லை ஒரு சர்வீஸை விற்கிறீங்கன்னா எதிரில் வாங்குறவங்க தானே உங்களோட கஸ்டமர். அந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதும் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் இல்லாமல் ப்ராப்பராக வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர மாட்டாங்க. ஸோ இந்த கஸ்டமர் சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். அஞ்சாதான் நான் சொல்கிற இன்னொரு டிபார்ட்மெண்ட் அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல R&D சர்வீஸ். இப்போ இந்த R&D எதுக்கு பண்ணணும்னா, நான் என் தொழிலை சரியாக தான் பண்ணிட்டு இருக்கேனா, என் தொழிலில் அடுத்த கட்டமாக நான் அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா, இந்த ஃபீட்பேக்ஸ் ப்ளஸ் வந்து உங்கள் ப்ராடக்ட்லேயும் இன்னும் டீப் அனாலிசிஸ் பண்ணி அடுத்த கட்டமாக இதை அப்படியே வந்து காம்படிட்டருக்கு மத்தியில் ஒரு நல்ல குவாலிட்டி ப்ராடக்டாக மாற்றுறது. இந்த எல்லா ஆக்டிவிட்டியும் R&Dயில் தான் இது பண்ண முடியும். அடுத்து வேணா நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களால எளிதாக செய்ய முடியும் சின்ன கம்பெனியா இருக்கும்போது. கொஞ்சம் பெருசாகும் போது தான் அதுக்கு தனித்தனி ஆட்கள் வச்சுட்டு பண்ணும்போது அந்த வேலைப்பளு வந்து குறையும். அப்போ ஓனர் என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஓனரோட ஆஸ்பெக்ட் என்னவா இருக்கும்னா, நான் வந்து ஒரு 7 பிஸ்னஸை ரன் பண்ற ஆஸ்பெக்ட்ல வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். எனக்கு இந்த ஒரு விஷயத்துல இருந்து நான் கத்துக்கிட்டதை வந்து சொல்றேன். ஒரு ஓனர் வந்து எப்பயுமே இறங்கி வேலை செய்யறது வந்து நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அது வந்து ஆரம்ப காலத்துல தான் இருக்கணுமே தவிர்த்து, ஒன்ஸ் வந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு கிட்ட நெருங்கும் போது அடுத்த கட்டமா உங்க பிளான் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, பிஸ்னஸை க்ரோ பண்றதுலையும் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்லையும் ஹெவியா நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தான் இந்த வேலையை செய்ய முடியும். வேற வேலையை செய்யறதுக்கு அவங்களுக்கு நீங்க CEO எதுவும் அப்பாயின்மெண்ட் பண்ணீங்கன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா உங்களுடைய மொத்த ஃபோக்கஸ் எதுல இருக்கணும், பிஸ்னஸை க்ரோ பண்ணி ஸ்கேல் பண்ணி மல்டிபிள் டைம் வந்து இது பண்ணணும், கஸ்டமருக்கு கரெக்டாக போய் சேரணும். இந்த எல்லா விஷயத்தையும் நீங்க சரி பார்த்துக்கிட்டு தென் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்க வேலையை யோசிச்சது இம்ப்ளிமெண்ட் பண்றது பிஸ்னஸ் ஓனருக்கு. வேற எதையும் நீங்க வச்சுக்க கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா தான் நீங்க நினைச்ச கோணத்துல பிஸ்னஸ் போகும். பட் ஆனா ஆரம்ப காலத்துல பல பிஸ்னஸ் ஓனர் இறங்கி கடுமையா அவங்க வந்து வேலை செய்யறாங்க. அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த டைம்ல நீங்க மட்டும்தான் ஒன் மேன் ஆர்மி, அதனால நீங்க அதை செஞ்சுட்டு இருந்தீங்க. ஒரு பர்டிகுலர் டைம்ல உங்களோட 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க அப்ப நீங்க செஞ்ச 1000 ரூபாய். அப்போ இன்னொரு பர்சனை நீங்க அந்த இடத்துல ஹையர் பண்ணி வச்சு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு அவருக்கு 50 ரூபா டு 100 ரூபா தான் வருதுன்னா, நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டியது அந்த 1 மணி நேரத்துக்கு 50 ரூபா டு 100 ரூபாய் இந்த பர்சனை தான் வந்து நீங்க வந்து தேடணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு அந்த சின்ன வேலையை கொடுத்துட்டு அதை விட 9 மடங்கு ப்ராஃபிட்டபிளா இருக்க நீங்க போய் அதுல இறங்கி செய்யும் போது நஷ்டமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். அதை எப்படி வந்து அடுத்து அந்த 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபான்றதை தாண்டி 2000 ரூபாயா மாத்துறதுன்றதை பத்தி நீங்க யோசிங்க. சரியா? ஸோ இப்படிதான் வந்து இருக்கணும். இப்ப இதுல நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் ஆப்ரேஷன், நீங்க ஏற்கனவே அந்த தொழிலை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்க விதம். ரெண்டாவதா சொன்னது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஏன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்? நான் டெக்னிக்கலி செம ஜித்தாவே இருந்துட்டு போறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வாய்ப்பு கிடைச்சாதானே என் டெக்னிக்கலுக்கான மரியாதை கிடைக்கும். அப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது எங்க, ஒரு கஸ்டமரை உள்ள கொண்டு வரது, ஆன்போர்ட் பண்றதுக்கு. இதுக்கு வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் முக்கியம். அது நாங்க சேல்ஸ் மார்க்கெட்டிங் ரெண்டுமே தனித்தனியா சொல்றீங்களேங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ரெண்டுமே வெவ்வேறு தான். அது நம்மளோட 2வது கொஸ்டின்ல வரதுனால நம்ம அதுல வந்து அங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். மெயினா வந்து மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமரை ஆன்போர்ட் பண்றதுன்னு நம்ம சொல்லலாம். இந்த கஸ்டமர் ஆன்போர்ட் பண்றது த்ரூ வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வழியா நடக்க போகுது. சரியா? ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்டிங்னு சொல்றோம். இப்போ சேல்ஸ் வேற மார்க்கெட்டிங் வேறன்றதை நம்ம அடுத்த கொஸ்டின்ல வர்றதுனால அங்கே டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் பொறுத்த வரைக்கும் எனி கைண்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட், அது நீங்கள் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் எடுத்துங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துங்க, எல்லாம் ஒன் பை ஒன்னா வரப்போகுது. பட் வந்து நீங்கள் எந்த விதத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டிங்னே வச்சுக்கோங்களேன். ஒரு SMS அனுப்புறது, இமெயில் அனுப்புறது, இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறது, மெட்டா அட்வர்டைஸ்மெண்ட்டு, கூகுள் ஆட்ஸு, இல்லை வந்து அங்கங்கே வந்து பேனர் வைக்கிறது, அப்புறம் அங்கங்கே வந்து ஹோர்டிங்ஸ் வைக்கிறது, ஆட்டோவில் அலப்பறையை கூட்டுறது, இந்த மாதிரி நீங்க எது பண்ணாலும் சரி அதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்ன்ற மார்க்கெட்டிங்ன்ற கேட்டகரிக்குள்ள தான் வரும். இப்போ இந்த மார்க்கெட்டிங் நடக்கும் போது தான் மக்கள் வந்து உங்க பொருளை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. மக்கள் உங்க பொருளை பத்தி தெரிஞ்சுக்கும் போது தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்க பொருள் ஆர் சர்வீஸை வந்து அவங்க வாங்குறதுக்கு முன் வராங்க. இப்போ இதுக்கு மார்க்கெட்டிங் இல்லை அப்படின்னா நீங்க ஆர்டரே எடுக்க முடியாது. ஆர்டர் வந்தால் தானே உங்க டெக்னிக்கல் திறமையை காட்ட முடியும். சரியா? ஸோ அதனால தான் வந்து மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப எசென்ஷியலா இருக்கு ஒரு பிசினஸ்க்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மார்க்கெட்டிங்க்கு அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா மெயினா சேல்ஸுக்கும் மார்க்கெட்டிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சேல்ஸுக்கும் மார்க்கெட்டிங்க்கும் அடிப்படையா இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் வேற இவர் வேற. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆதி காலம் நான் மீன் பண்றது ஒரு 5 to 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேல்ஸ் ரெப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த சேல்ஸ் ரெப் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் இல்ல ஒரு சர்வீஸை கையில வச்சுக்கிட்டு, சார் நாங்க இதை பண்ணி கொடுப்போம், இதுல வந்து அந்த ப்ராடக்டோட பெனிஃபிட் எல்லாம் உங்ககிட்ட பிச் பண்ணிட்டே இருப்பாரு. அதை வந்து உங்களுக்கு
வாங்க வைக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் அவர் உருவாக்குவார். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ்னுவாங்க. டோர் டு டோர் நாக் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் உங்க ப்ராடக்ட்டை பத்தி பிட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ இப்படி பிட்ச் பண்ண ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு செட் ஆகலாம். பட் எல்லாத்துக்கும் அது செட் ஆகாது. ஆனா சேல்ஸ் பர்சனுடைய ஜாப் ரோல் ரொம்ப முக்கியமா தேவைப்படுறதுனால நம்ம அப்படி வச்சிருக்கிறோம். இது வந்து பழைய காலத்து மாடல். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சேல்ஸ் பர்சனை வெளியில அங்கேயும் ஓடி ஓடி திரிய வைக்கிறது வந்து நம்ம தடுக்க போறோம். இப்போ இது தடுத்தாதான் அவங்கள வந்து பெட்டரா நம்ம ஃபீல் பண்ண வைக்க முடியும். அது எப்படிங்க சொல்றீங்க? அவங்க வெளியில ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு இருந்தா தானே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் வரும். எஸ், கண்டிப்பா வரும். ஆப்வியஸ்லி ஆதி காலத்துல அவங்க போய் கதவு தட்டும் போதே அவங்களுக்கான மரியாதையும் அவங்களுக்கான ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டையும் இழக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய வந்துருச்சு. நம்ம ஒரு ஹியூமன் பீயிங் தான். அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாம எப்படி அது அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு வந்து இது பண்ணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு 100 பேர் பார்த்தா தான் 1-2 பேர் வந்து அதை காது கொடுத்து கேட்பாங்க. அதுல 1-2 பேர் வந்து வாங்க செய்வாங்க. இத நம்ம மாத்தி யோசிச்சு அவங்கள ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்ல உட்கார வச்சு அவங்களுக்கான லீட்ஸ், அதாவது ஒரு கஸ்டமர் என்கொயரியை அவங்க போனுக்கு வர மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க உட்கார்ந்த இடத்துல பிரீஸியா வந்து அதை வந்து ஒரு ஃபீல் பண்ணி அழகா வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சேல்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமே வந்து பாத்தீங்கன்னு வைங்களேன், பொறுமை, ஒரு நல்ல என்வரான்மெண்ட், ஒரு சிச்சுவேஷன் அமைக்கணும். நான் போய் ஒவ்வொரு கதவா தட்டி தட்டி 100 பேர்கிட்ட நான் வந்து என்னுடைய டோட்டல் எனர்ஜி இழக்கிறதுக்கு அவர்கிட்ட அவ்வளோ நாலேஜ் இருக்கு. அந்த நாலேஜை நம்ம வந்து எப்படி பயன்படுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா, அடிப்படையா அவரோட போனை ரிங் பண்ண வச்சுட்டாலே போதும். அவர் போனை நம்ம எப்படி ரிங் பண்ண வைக்கலாம்? நல்ல கேம்பெயின், இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ல நியூஸ் பேப்பர் ஆடா இருக்கட்டும், இல்ல டிவி ஆடா இருக்கட்டும், இல்ல ரேடியோ ஆடா இருக்கட்டும், வால்பேப்பர், பிட் நோட்டீஸ், எது வேணா எடுத்துக்கங்க. அந்த மாதிரி போட்டு அவரோட நம்பரை கொடுக்கும்போது அவருக்கு வரக்கூடிய காலை அவர் வெளியில போயிட்டு ஒரு 10 மணி நேரம் அலைஞ்சி ஒரு 2 கஸ்டமர் எடுக்கிறதுக்கு உள்ள உட்காந்துட்டு ஒரு 50-60 ஃபோன் கால் அட்டன் பண்ணி வேற லெவல்ல கன்வெர்ட் பண்ணுவார். இதுதான் நம்ம வந்து புத்திசாலித்தனமா யோசிக்க வேண்டிய முடிவா இருக்கும். சரியா? அப்ப சேல்ஸ் ஓகே ரைட். இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து டோர் டு டோர் நாக் பண்றோம், இல்ல வந்து ஃபோன் பண்ணி ஒவ்வொன்றா அவர்கிட்ட வந்து பேசுறோம். நம்மளா ஃபோன் பண்றது அவுட் பவுண்ட் கால்னுவாங்க. அங்க இருந்து நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு நமக்கு வந்து அது பேர் இன்பவுண்ட் கால். இன்பவுண்ட் காலை பெட்டரா கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனா இன்பவுண்ட் காலை பெட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு அடிப்படையா என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் பத்தின கம்ப்ளீட் நாலேஜ் வந்து நமக்கு வேணும். ஒரு பொருளை விற்கணும்னா அந்த பொருள் சார்ந்த விஷயங்கள், உப விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பக்காவா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலன்னா உங்களால கஸ்டமர்கிட்ட ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸை பத்தி பிச் பண்ணவே முடியாது. ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸை பத்தி நீங்க சொல்லும் போது தான் கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும், உங்க ப்ராடக்ட் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். லெட்ஸ் வி ட்ரை அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நீங்க வந்து ப்ராடக்ட் நாலேஜை கரைச்சு குடிச்சிருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல தான் இருக்கேன், நான் ஏன் இவ்வளோ வந்து ப்ராடக்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, அப்படி போய் நீங்க இன்ட்ராக்ட் பண்ணும்போது 2 பேர் வச்சுக்கலாம். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி. ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் நாலேஜை கரைச்சு குடிச்சிருக்காரு, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல ஆவரேஜ் ஸ்கில்லா தான் இருக்காரு. அவரு போய் பிச் பண்றாரு, அவருக்கு வந்து ஒரு சேல்ஸ் கிடைக்கும். ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் நாலேஜ் 0 இல்ல 10% வச்சுக்கோங்க. ஆனா வந்து ஒரு நல்ல சேல்ஸ்க்கான எல்லா ஸ்கில்ஸும் அவர்கிட்ட இருக்கு, நல்ல சேல்ஸ் பர்சனுக்கான ஸ்கில்ஸ். பட் ஆனா ப்ராடக்ட்டை பத்தி பிச் பண்ணுமோ அவர் சொதப்பிடுவாரு. பட் இவர்கிட்ட ஸ்கில் கம்மியா இருந்தாலும் பெனிஃபிட் எக்ஸ்பிளைன் பண்ற விதத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கனாலே ஆல்மோஸ்ட் கஸ்டமர் வந்து லைக் பண்ணி ப்ராடக்ட்டை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? ஸோ இப்போ சேல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, டோர் டு டோர் நாக் பண்றது, இல்லைன்னா ஏதோ டோர் டு டோர்னா போய் கதவை தான் தட்டணுன்றது கிடையாது. நீங்க அவுட் பவுண்ட் கால் பண்ணாலும் சரி, இல்லை அவுட் பவுண்ட் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நீங்களா வந்து போய் ஒருத்தரை பிச் பண்ணி அவர்கிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட்டை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அது எல்லாமே கம்ப்ளீட்லி சேல்ஸ்ல தான் வரும். இதே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ சிம்பிள். நான் வந்து மார்க்கெட்டிங் இட்ஸ் அ ப்ராசஸ். அது என்னங்க ப்ராசஸ் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஃபேர் அண்ட் லவ்லி எடுத்துக்கலாம். நம்ம கேர்ள்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து அதை விரும்பி வாங்குறாங்க. இப்போ ஃபேர் அண்ட் லவ்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேம்பெயின் வந்து யாராவது உங்க வீட்டில் டோர் டு டோர் வந்து தட்டியிருக்காங்களா இன்னைக்கு? அது ஏன்னா டோர் டு டோர் தட்டினாதான் அது பேர் சேல்ஸ் இல்லையா? அவங்க டிவில அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க, 14 வாரத்தில் சிகப்பழகு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்டான அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயினை வந்து டிவியில ரன் பண்றாங்க, ரேடியோவில் ரன் பண்றாங்க, சோஷியல் மீடியாவில் ரன் பண்றாங்க, பேப்பர்ல அங்கேங்கன்னு வந்து அவங்க போடுறாங்க. அவங்க கொஞ்சம் வெல்த்தியான பீப்புள்ன்றதுனா எல்லா கேட்டகரியிலையும் இருக்காங்க. பட் நம்மளுடைய இலக்கே வந்து பாத்தீங்கன்னா சின்ன கம்பெனி, மீடியம் சைஸ் கம்பெனி, அதுக்கு அடுத்த கட்டமா போகக்கூடிய கம்பெனியை எப்படி அடுத்த லெவலுக்கு, கார்பரேட் லெவலுக்கு யோசிக்க வைக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட மெயின் அஜெண்டா. ஸோ இப்போ அதனால இவங்களுக்கு வந்து அவ்வளவு பட்ஜெட் இருக்காது. அந்த பட்ஜெட் எப்படி ஒரு சரியான விதத்துல பயன்படுத்துதுன்றது நம்ம கிளாஸ்லயும் சரி, நம்ம கோர்ஸ்லயும் சரி, அடுத்த
வேற வெபினார்ஸும் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். இதுலயுமே நம்ம வந்து டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுல வந்து உங்களோட எல்லா டவுட்ஸையுமே நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப். ஏன்னா நம்ம கோர்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய கையை பிடிச்சி கொண்டு போயிட்டு விட வேண்டிய இடத்துல சரியான பாதையில கொண்டு போய் விடுற மாதிரி தான் டிசைனே நம்ம பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இப்போ இந்த ஃபேர் அண்ட் லவ்லியை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு கேர்ள் என்டர் ஆகுறாங்க. போனோன்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வேணும்னு எடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேஸ்கெட்ல போட்டுறாங்க. ஸோ வந்து சேல்ஸ் வந்து கம்ப்ளீட்டட். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணல அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ இல்ல நியூஸ் பேப்பர் ஆடு இல்ல என்ன இதுல பண்ணீங்களோ அப்ப இந்த மாதிரி ப்ராசஸை திருப்ப திருப்ப செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல மார்க்கெட்டிங் ரீச் வந்து மக்கள்கிட்ட கிடைக்கும். ஒரு ப்ராடக்டை பத்தின நல்ல ரீச் கிடைக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அதை மக்கள் வாங்கி முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இப்ப இதுதான் வந்து மார்க்கெட்டிங் ப்ராசஸ். ஸோ வந்து ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம என்ன பண்றோம் அந்த ப்ராசஸை திருப்பி திருப்பி மக்களுக்கு ஒரு ரீச் ஆகக்கூடிய அளவுல நம்ம நல்ல விதமா செய்யறது பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ராசஸை நம்ம லாங் டேர்மா கொண்டு போகணும். லாங் டேர்மா கொண்டு போகும்போது தான் பிராண்ட் வேல்யூன்றது வந்து ஒண்ணு நமக்கு கிடைக்கும். சரியா? இது வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ். இந்த லாங் டேர்ம் ப்ராசஸை திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் பிராண்ட் வேல்யூ வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் சேல்ஸுக்கும் மார்க்கெட்டிங்க்கு இருக்க வித்தியாசம். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி ப்ராடக்ட்டை ஒரு எக்ஸாம்பிளா வச்சு சொன்னோம். அந்த ப்ராடக்ட்டை மக்கள்கிட்ட திருப்பி திருப்பி பார்க்க வைக்கும் போது என்ன நடக்குது மக்களுக்கு ப்ராடக்ட்டை பத்தின நல்ல ஒப்பீனியன் கிடைக்குது. மக்களுக்கு ப்ராடக்ட்டை பத்தின அறிவு என்னங்க அறிவு கிடைச்சிச்சு 14 வாரத்துல சிகப்பழகு இது எப்படி பயன்படுத்தணும்னு அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்றாங்க. அப்ப அதை நம்ம வாங்கி முயற்சி செய்வோம். ஏன்னா இங்க வந்து ஒருத்தவங்களோட பெயின் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணணும். பெயின் பாயிண்ட் என்னதுன்னா அவங்களோட வழி என்ன. இப்போ வந்து கருப்பா இருக்க கேர்ள்ஸ்க்கு என்ன ஒரு தாட் இருக்கும் நான் வந்து என்னதான் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் 4 பேருக்கு முன்னாடி உட்காரும் போது நான் எனக்கான ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து இல்லாம போகுது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் அவங்க மைண்ட்ல வந்துருது. பட் டெக்னிக்கலி அது உண்மை கிடையாது. வேணா சரௌண்டிங் பீப்புளை வச்சு நம்மளுடைய திறமை வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். பிகாஸ் 5 பேர்ல ஒண்ணு கிடையாது நம்மளுக்கே புரியும். ஆனா இந்த இடத்துல வந்து அவங்க அதையும் நம்மளால அடையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்ற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கு. அப்ப அவங்களோட பெயின் பாயிண்ட்ன்றது இதுதான். இந்த பெயின் பாயிண்ட பிச் பண்றதுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா 14 வாரத்தில் சிகப்பழகு. அப்ப என்ன ஆகுது ஆமா 14 வாரம் நான் முயற்சி செஞ்சேன்னா எனக்கு என்ன கிடைக்குது இது வருது. 15வது வாரம் நீங்க சிகப்பாகலன்னு வச்சுக்கோங்களேன் போய் காசு கேட்டீங்கன்னா ரீஃபண்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல அது யுக்தியா தான் பயன்படுத்துறாங்க. சரியா? ஸோ இதுதான் எப்பயுமே மார்க்கெட்டிங்கிறது பெயின் பாயிண்ட பிச் பண்ணி சரியான விதத்துல கொண்டு போய் ஒரு பொருளை சேர்க்கிறது. சேல்ஸுமே அப்படிதான். சேல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஆள் பார்த்து தேவையை பார்த்து பேசுவாங்க. கரெக்டா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு பிரைஸ்க்கு கூட ஒரு சிலரால விற்க முடியும். எம்ஆர்பி ஒண்ணுதான். ஒரு சிலருக்கு டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு டிஸ்கவுண்ட் இல்லாமலே பெஸ்ட் பிரைஸ்ல எம்ஆர்பி ரேட்டுக்கு கூட விற்கிறதுக்கு கூட நிறைய சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பீப்புள் வந்து அவைலபிளா தான் இருக்காங்க. சரியா? ஸோ ஒரு பிசினஸை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் டீம் ஒன்றும் மார்க்கெட்டிங் டீம் ஒன்றும் இருக்கும். மார்க்கெட்டிங் டீம் வந்து ஸ்ட்ராட்டஜி வகுப்பாங்க. அதாவது அதோட யுக்தியை வகுப்பாங்க. சேல்ஸ் டீம் வந்து அந்த யுக்தி மூலயமா கிடைச்ச ஒரு லீடு இந்த லீடு வெர்சஸ் டேட்டா இதை வந்து அடுத்த டாபிக்ல இப்ப நான் பேசுறேன். ஸோ இந்த லீட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சேல்ஸ் டீம் வந்து ப்ரீஸியா அட்டன் பண்ணி சூப்பரா அதை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. இதுதான் சேல்ஸ் க்ளோசிங்னு நம்ம சொல்றது. அப்ப மார்க்கெட்டிங்கும் முக்கியம் சேல்ஸும் முக்கியம். இந்த மார்க்கெட்டிங் டீம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற டீம்ல உட்காந்துருப்பாங்க. மெட்டா ஆட்ஸ் கூகுள் ஆட்ஸ் யூடியூப் ஆட்ஸ். இப்ப டிஜிட்டல்ல வந்துட்டீங்கன்னா ட்ரெடிஷனல்ல வந்துட்டீங்கன்னா ஏஜென்சி கிட்ட கான்டாக்ட்ல வச்சிருப்பாங்க. நியூஸ் பேப்பர் ஆடு போடுவாங்க டிவில ஆடு போடுவாங்க. இந்த மாதிரி ஃபுல் ஆக்டிவிட்டி அவங்க வந்து பார்த்துப்பாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து சேல்ஸ் வெர்சஸ் மார்க்கெட்டிங். இப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அடிப்படையா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த டேட்டா பேஸ்க்கும் லீடுக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்ப டேட்டா பேஸ்னா என்னது லீட்ஸ்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். டேட்டா பேஸ் வெர்சஸ் லீட்ஸ். டேட்டா பேஸை வச்சு வியாபாரம் பண்ண முடியுமானா பண்ண முடியும். டைரக்டாலாம் பண்ண முடியாது. அங்க வந்து நம்ம மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் எல்லாம் பண்ணி அது மூலயமா இன்ட்ரெஸ்ட்டை பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் ஒரு சேல் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். பட் லீடுன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய ஒரு கேம்பெயின் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு மக்கள் அவங்களாவே என் ப்ராடக்ட்டுக்கு என்கொயரி கொடுத்தாங்கன்னா அது பேரு தான் லீடு. லீடு தான் நமக்கு வந்து முக்கியமே தவிர்த்து டேட்டா முக்கியமானு கேட்டால் டேட்டா தேவைப்படக்கூடிய இடங்கள்ல பயன்படுத்திக்கணுமே தவிர்த்து டேட்டா பேஸை வாங்கிட்டா நம்மளுக்கு வந்து லீட்ஸ் கிடைச்சிச்சு அதை வச்சு நம்ம வந்து எல்லாம் பண்ணிடலான்ற ஒரு தப்பு கணக்கு போடாதீங்க. ஏன்னா இந்த டேட்டா பேஸ் விற்கிறவனுங்களே எப்படி தெரியுமா விற்கிறாங்க லீட்ஸுங்க 1000 லீடுங்க ஒரு லீடுக்கு வந்து இவ்வளோ ரூபாங்க 1000 லீடுக்கு இவ்வளோன்றாங்க. அதெல்லாம் வந்து சுத்த பைத்தியக்காரத்தனம். லீட்ஸ் வேற டேட்டா பேஸ் வேற. டேட்டா பேஸ்ன்றது ஒருத்தவங்களோட இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து
ஒரு என்ஜினியரிங் முடிச்ச பையனோட டேட்டா பேஸை வச்சு என்ஜினியரிங் ஓரியன்டான ட்ரைனிங் சென்டர்ல இருக்கவங்க கால் பண்ணி அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் அந்த பையனோட பேர் இருக்கும், அதுக்கு அடுத்து அந்த பையனுடைய மொபைல் நம்பர் இருக்கும், மொபைல் நம்பர் அடுத்து அந்த பையனோட இமெயில் ஐடி இருக்கும், என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்காப்ல அப்படின்றது இருக்கும், அடுத்து அவரோட லொக்கேஷன் கூட வச்சுப்பாங்க, எந்த ஊர்ல சேர்ந்தவங்க, என்ன காலேஜ், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இப்போ கிடைக்குது. அக்கார்டிங் டு த ஜிடிபிஆர் ரூல் டேட்டாபேஸ் வந்து வாங்குறது விற்கிறது ரெண்டுமே தப்பு தான். பட் எப்போ வாங்கலாம் எப்போ விற்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் பண்ணுறீங்க, அதில் ப்ரைவசி பாலிசியில் உங்கள் டேட்டாவை நான் வந்து இந்த காரணங்களுக்காக பயன்படுத்த போகிறேன், இதெல்லாம் ஓகே பண்ணி அவங்க ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி அங்கேருந்து டேட்டா வாங்குறீங்கன்னா ஓகே. பட் அதுக்கும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. எந்த ஒரு தகவலுமே இல்லாம டப்புன்னு யாரோ ஒருத்தர் வாங்கினாரு அதை வந்து ஒரு 1000 பேர்ட்ட விற்கிறாருன்றது தப்பு தான். பட் மார்க்கெட்ல இப்படிதான் எல்லாரும் வாங்கி கேம்பெயின் பண்றாங்க. அதை நேரடியாக அவங்களை அப்ரோச் பண்ணி அவங்களை இரிட்டேட் பண்ணாம அதை வேற வேற கோணங்கள்ல அப்ரோச் பண்ணி அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நமக்கும் ப்ராப்ளம் இல்லாம பண்றதுக்குலாம் நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம கிளாஸ்ல 1 by 1 நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த தொகுப்பு இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டு இதை தான் டேட்டா பேஸ்னு சொல்லி விற்பாங்க. இதுல எங்கெங்க நீங்க வந்து வியாபாரம் எடுப்பீங்க? இந்த டேட்டாலாம் வச்சு நீங்க ஏதாவது ஒரு கேம்பெயின் பண்ணாம உங்களுக்கு எப்படி லீட்ஸ் என்கொயரி கிடைக்கும்? லீட்ஸ் என்கொயரி ரெண்டுமே ஒரே வார்த்தை தான், சரியா? எப்படி கிடைக்கும்? ஸோ இது பேரு வெறும் டேட்டா பேஸ் தான். இது வந்து கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதை வாங்கி நம்ம ப்ராசஸ் பண்ணாதான் லீட்ஸ் கிடைக்குது. இப்போ லீட்ஸ் என்னது? லீட்ஸ்னா இப்போ இந்த டேட்டா இருக்குல்ல, இப்போ இதுக்கு வந்து பல்க் எஸ்எம்எஸோ இல்லை வாட்ஸ்அப்போ இல்ல இமெயிலோ ஏதோ ஒன்று பிச் பண்ணலாம். அப்படி இல்லையா, இந்த டேட்டாவை வச்சு அப்படியே நம்ம வந்து மெட்டால வந்து, அதாவது மெட்டானா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அட்வர்டைஸ்மெண்ட்டை தான் நம்ம மெட்டா ஆட்ஸ்னு சொல்றோம். மெட்டாவா இருக்கட்டும், இல்லைன்னா கூகுள் ஆட்ஸா இருக்கட்டும், இல்லை யூடியூப் ஆட்ஸா இருக்கட்டும், இவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஆடியன்ஸா நம்ம கொண்டு வர முடியும். இதுக்கு வந்து மெட்டால வந்து லுக்கலைக் ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் டேட்டா பேஸை வச்சு, அதாவது இந்த டேட்டாவை லோட் பண்ணிட்டு இந்த பீப்புளுக்கும் நம்மளால விளம்பரம் பண்ண முடியும். இவங்கள மாதிரி சிமிலரா இருக்க பீப்புளை லுக்கலைக் ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து கஸ்டம் ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்க. டைரக்டா வந்து உங்க டேட்டா பேஸை வந்து பேரு மொபைல் நம்பர், இல்ல பேரு இமெயில் ஐடி, இல்ல வெறும் ஃபோன் நம்பர், இல்ல வெறும் இமெயில் ஐடி, இதை மட்டும் இன்புட்டா கொடுத்தீங்கனாலே யாரெல்லாம் இந்த ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி மெட்டால ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, ஃபேஸ்புக்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம விளம்பரம் காட்டும். யூடியூபுக்கும் அப்படியே தான், அந்த இமெயில் ஐடி அந்த ஃபோன் நம்பர். பிகாஸ் கூகுள்ல வச்சு தானே நீங்க வந்து ஜிமெயில வச்சு தானே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டேட்டா கிடைக்குது. உங்கள் பேர் கொடுப்பீங்க, ஃபோன் நம்பர் கொடுப்பீங்க, இமெயில் ஐடி கொடுப்பீங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுப்பீங்க, ஜெண்டர் கொடுப்பீங்க. இந்த 5 டேட்டா வச்சே நீங்கள் வந்து பல விஷயங்களை செய்ய முடியும். அதுக்கப்புறம் உங்களோட பிஹேவியரல் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா அட்வர்டைஸ்மெண்ட் தான் அதிகமாக வந்து வச்சிருப்பாங்க கம்பேரிட்டிவ்லி மற்றவங்களோட. ஏன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு லைக் பண்ணுறீங்க, என்ன போஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, எந்த வீடியோ ரொம்ப நேரம் பார்க்குறீங்க, எது மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வேரியஸ் ஆஸ்பெக்ட். மார்க்கெட்டருக்கு எப்படிங்க லீடு கிடைக்குது, டேட்டா கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃப்ரீயாக ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதுனால உங்களை யூஸ் பண்ண விட்டு உங்களை யூஸ் பண்ண உங்களோட பிஹேவியரல் டேட்டாவை எடுத்து வச்சு தான் என்ன பண்றாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்னு ஒன்று ரன் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு நான் நியர்பை ஒரு 60 to 80 லட்ச ரூபாய்க்கு விளம்பரம் மட்டுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டால போடுவேன். அப்போ இந்த 60 to 80 லட்ச ரூபாய் நான் வந்து இந்த பக்கம் கொடுக்கறனால, என்ன மாதிரி பல பேர் கொடுக்கறனால உங்களுக்கு வந்து இலவச சர்வீஸை வந்து கொடுக்க முடியுது. ஜிமெயில் வந்து உங்களுக்கு ஒரு 15 GB கொடுக்கறனால அந்த 15 GB நீங்க பயன்படுத்துறதுனால உங்களுடைய டேட்டா கிடைக்குது. உங்களுக்கு வந்து ஜிமெயிலே விளம்பரம் கூட வந்திருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இன்பாக்ஸ்ல. ஸோ இதுதான் அந்த பெரிய பெரிய கம்பெனிங்களோட ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. எல்லாத்துலயும் இது இருக்கதான் செய்யுது. வெறும் இந்த 2 கம்பெனி மட்டும் சொல்ல வேணாம். பிகாஸ் அவன் எவ்வளவு கொடுக்குறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்ககிட்ட இருந்து எடுக்கிறான். பட் அது உங்களுக்கு மறைமுகமா தான் தெரிய வருது, சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேம்பெயின் பண்றதோ, இல்லைன்னா இதே ஆடியன்ஸை வச்சு, இல்லை இதே ஆடியன்ஸை சிமிலரா இருக்கக்கூடிய பீப்புள், இப்போ ஒரு உதாரணத்துக்கு என் நம்பர் வந்து அவங்க எடுத்துட்டாங்க இந்த டேட்டா பேஸ்ல வச்சுட்டு, என்ன மாதிரியே பிஹேவியரல் உள்ள, நான் வந்து என்ன மாதிரி பிஹேவியர்னா என்னன்னா என்னோட பர்சனல் பிஹேவியர் இல்லை, ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நான் எப்படி பிஹேவ் பண்றேன், என்னோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, நான் எப்படி வீடியோக்கெல்லாம் லைக் பண்றேன், என்னுடைய பொலிட்டிக்கல் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கு, என்னுடைய என்டர்டைன்மெண்ட் ஸ்கில்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நான் வந்து மெட்டாக்கு வந்து நான் கொடுத்ததை வச்சு இது பண்ணிருப்போம். அப்புறம் ரீசெண்டா விசிட் பண்ணதெல்லாம் வந்து நீங்க வந்து டிராவல் பண்ணதெல்லாம் பின் பாயிண்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ அங்கிருந்து டேட்டா எடுப்பாங்க. அவங்க உங்க ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ல நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க, எங்க ரீஜாயின் பண்ணீங்க, இதுலயே நீங்க போட்டிருப்பீங்க. ஸோ அங்கிருந்து எடுத்திருப்பாங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. எல்லா டேட்டாமே அவைலபிளா இருக்கு. மெட்டா ஆட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கலெக்டிவ் ஆஃப் ஆடியன்ஸ்ல க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் டார்கெட் ஆடியன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பிசினஸ்க்கும் இந்த ஆடியன்ஸை
டார்கெட் பண்ணும், அந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணணும்னு இருக்கு. ஒரு 1000 பிசினஸ் இருக்குன்னா 1000 பிசினஸ்க்கு வெவ்வேறு விதமான ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பில்ட் பண்ணுவோம். அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதனால தான் அந்த கோர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து டெடிகேட்டடா, நான் வந்து ஒரு 8 வருஷம் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சொந்தமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சிருக்கேன். ஒரு 300க்கும் மேற்பட்ட கிளைண்ட்ஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இவங்களோட கேம்பெயின்ல நம்ம எப்படி பண்ணிருக்கோன்றத வச்சுதான் அந்த கோர்ஸ் வந்து டிசைன் ஆயிருக்கு. இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க ஒரு பிசினஸை எந்த ஆஸ்பெக்ட்ல வேணா கொண்டு போக முடியும். திடீர்னு ஒரு பிசினஸ் ஒருத்தர் சூப்பரா வச்சிட்டு இருக்காரு, ஆனா அவருக்கு நடத்த தெரியல. நீங்க அதை எப்படி ரன் பண்ணணும்ன்றது வரைக்கும் இந்த கோர்ஸ்ல வந்து கத்துப்பீங்க. இந்த கோர்ஸ்ல நீங்க ஒரு பிசினஸ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிசினஸ் இந்த 45 நாள்ல எப்படி ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து அப்படியே லைவா நீங்க ப்ராஜெக்ட் பண்ணி 45 நாளுக்குள்ள முடியும் போது உங்க பிசினஸ் ஸ்கேல் பண்ணதை உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா நீங்க லைவ் கேம்பெயின் பண்ண போறீங்க. ஸோ அதனால இதெல்லாம் பெனிஃபிட்ஸ். ஸோ இப்போ இதுல வந்து டேட்டா பேஸ் என்ன, லீட்ஸ் என்னன்ற டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கலெக்டிவ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம கேம்பெயின் பண்ணா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய லீட்ஸ் தான், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் தான் லீட்ஸ் ஆர் என்கொயரின்னு நம்ம சொல்லுவாங்க. என்கொயரி வச்சு தான் நம்ம வந்து பிசினஸை கன்வெர்ட் பண்ண முடியும். டேட்டா பேஸ் வச்சு இல்லை. டேட்டா பேஸ் அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன அங்கம் தான். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து மூணாவதா ஒரு கேள்வி கேட்டு இருந்தாங்க. மூணாவதா கேட்டிருந்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்ச நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், பிட் நோட்டீஸாக இருக்கட்டும், பேம்ப்ளெட், அதுக்கப்புறம் ஹோர்டிங்ஸ், டிவி அண்ட் ரேடியோ சேர்த்து எழுதிடுவோம். அதுக்கப்புறம் ஆட்டோ லவுட் ஸ்பீக்கரு. என்னங்க அது கூட வருதுன்னா? ஆமாங்க, எல்லாமே அதில் வரும். அதுக்கப்புறம் வேற என்ன சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வால்பேப்பர்லாம் ஓட்டுறாங்க இல்லையா. அப்புறம் இப்போ கொஞ்சம் காலகட்டமாக வந்து இது வருது, அது பேர் வந்து நோ பார்க்கிங் போர்டுலாம் வைக்கிறாங்களே, அந்த நோ பார்க்கிங் போர்டு இல்லை கேட் போர்டு எது வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். அப்புறம் லேம்ப் போஸ்ட்லேயும் வந்து இது பண்ணுவாங்க, லேம்ப் போஸ்ட் மார்க்கெட்டிங். ஸோ இது எல்லாமே நார்மலாக இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். ஏன் இதெல்லாம் வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்ல வரல. பட் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கான பணத்தை எடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா அதில் டவுட்டு தான். 100ல் ஒருத்தர் வந்து அவுட்புட் எடுத்துட்டாருன்றதுக்காக அதை வந்து நான் மெஜாரிட்டியாக பார்க்க முடியாது. இட்ஸ் கால்ட் மைனாரிட்டி. ஓகேவா? நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் பர்சனாக மட்டும் யோசிக்கக்கூடாது. நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர். ஒரு பிஸ்னஸ் ஓனர் வந்து எப்பயுமே எப்படி திங்க் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எவ்வளோ ரூபா உள்ள போட்டேன், திருப்பி எவ்வளோ எடுத்தேன், ROI ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, இந்த கணக்கு பார்க்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோதான் நீங்க சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் மேனா இருந்தாலும் உங்களால வந்து ஒரு நல்ல எக்ஸ்பெக்டட் லெவல் ஆஃப் பிசினஸ் பர்சனா இருக்க முடியாது. வேணா நீங்க சொல்லிக்கலாம் சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு. நான் இவ்வளவு ரூபா போட்டேன், இவ்வளவு கிடைக்குது அப்படின்னு தெரியும் போதுதான் நீங்க அடுத்து அதை ஸ்கேல் பண்றதுக்கோ அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்ததுக்கான பிளானை பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லாபமா நஷ்டமானே தெரியாம 100 ரூபா போட்டேன், வந்தது வந்து எனக்கு 102 ரூபா தான், அப்ப 2 ரூபா தான் லாபம், ஆனா நான் பண்ண எல்லா ஆக்டிவிட்டிக்கும் எனக்கு கிடைக்க வேண்டியது ஒரு 150 ரூபா, அப்ப 48 ரூபா நஷ்டம். இந்த கணக்கை போடலன்னு வச்சுக்கோங்களேன், தினம் நஷ்டம், மாசம் நஷ்டமா இருக்கும், மாசம் நஷ்டம், வருஷம் நஷ்டமா இருக்கும். பர்டிகுலர் டைம்ல பிசினஸை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து அடிபட்டு உதப்பட்டு ஒரு 5-6 வருஷத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் ஒரு பிசினஸ் தொடங்கும் போதே இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தொடங்கக்கூடாது? ஏங்க ஒன்றும் இல்லை, நீங்க வந்து ஒரு விளம்பரம் பண்றீங்க, இல்லை விளம்பரம் பண்ணக்கூடிய ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சில எங்களை மாதிரி பீப்புள்கிட்ட கொடுக்குறீங்களோ இல்லை நீங்களே பண்றீங்களோ, இதெல்லாம் ஆதி காலத்திலேயே உட்காந்து நீங்க வந்து கரெக்டா செஞ்சுட்டீங்க. ஒரு பிசினஸை தொடங்கும் போதே எப்படி ஆஃபீஸை டிசைன் பண்றீங்க, எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பென்சஸ் மற்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மேனேஜ் பண்றீங்களோ அதே மாதிரி மார்க்கெட்டிங்க்கு ஒரு ஃபண்டமெண்டலா கொடுக்கணும். இதை நீங்க கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உள்ள வருமானம் வராது. ஏன்னா இதுதான் வருமானத்தை கொடுக்கக்கூடிய தொழில். ஏன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு மட்டும் சேலரி அதிகம் தெரியுமா? ஏன்னா அவங்க தான் பிசினஸை உள்ள கொண்டு வருவாங்க. கொண்டு வந்த பிசினஸை செய்யறதுக்கு நீங்க பல பேர் வச்சுக்கலாம். இன்னமும் பல கம்பெனி ஒரு நல்ல சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பர்சனை எத்தனை பேர் இருந்தாலும் எடுத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க எல்லாருமே. ஆனா
அதுக்கேற்ற ஸ்கில்டு பர்சன் கிடைக்கல. அதை தான் வந்து உங்களை நான் வந்து செய்ய சொல்றேன். நீங்க ஸ்கில்டு பர்சனா மாறி வெளியில வேலைக்கு போனாலும் சரி, இல்ல ஃப்ரீலான்சரா இருந்தாலும் சரி, இல்ல உங்க சொந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்ல ஏற்கனவே நீங்க பண்ணிட்டு இருக்க பிசினஸ்க்கு இதை பயன்படுத்திக்கிட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் இது உங்களுக்கு பயன்படும். இதை வச்சுதான் இன்னைக்கு வந்து பாதி பிசினஸ் வந்து ஆன்லைன்ல இயங்கிட்டு இருக்கு. ஆன்லைன்ல நம்ம கொண்டு வரணுங்க. கொண்டு வரலன்னா என்னென்ன இழப்புகளை சந்திப்போம்னா, ஒரு ஆஃப்லைன்ற ஒரு குறுகிய வட்டத்துல இருந்துப்போம். ஆஃப்லைன்ல நீங்க கெத்துங்க. உங்களை சரௌண்டிங்ல ஒரு 2-3 கிலோமீட்டர்ல நீங்க சூப்பரா பிசினஸ் பண்றீங்க. ஆனா அந்த 2-3 கிலோமீட்டர்ன்றது ஒரு இந்த பக்கம் 2 கிலோமீட்டர்னா 4 பக்கமும் 8 கிலோமீட்டர். இதுல இருந்து ஆடியன்ஸ் மட்டும் போதுமா? இந்த வியாபாரம் மட்டும் உங்களுக்கு பத்துமா? ஏன் உங்களால தமிழ்நாடு ஃபுல்லா வியாபாரம் பண்ண முடியாது? ஏன் உங்களுக்கு இந்தியா ஃபுல்லா வியாபாரம் பண்ண முடியாது? ஏன் இல்ல சென்னை ஃபுல்லாவே வியாபாரம் பண்ண முடியாது? ஏன் இல்ல மதுரைக்குள்ள இருக்கீங்கன்னா மதுரைக்குள்ள மட்டும் வியாபாரம் பண்ண முடியல? இதுக்கு காரணம் குறுகிய வட்டத்திலே சுத்தி சுத்தி வர்றதுனால தான். டிஜிட்டல்ன்றது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதை சரியா பயன்படுத்தினீங்கன்னா நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்குங்க. ஒரு ஃபோன் வந்து என் ஃபோன் வந்து எனக்கு நல்ல விதத்துல தான் பயன்படுது. ஈவன் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுல ஆரம்பிச்சு ஒரு கிளைண்டோட சேலை கன்வெர்ட் பண்றதுல இருந்து அதுக்கான இன்பிட்வீன் ப்ராசஸ் வரைக்கும் என் ஃபோனை நான் கரெக்டாக பயன்படுத்துறேன். நான் ஒரு 30,000 32,000 கொடுத்து நான் ஃபோன் வாங்கினேங்க. கிட்டத்தட்ட இதுல இருந்து ஒரு 6 வருஷத்துல எனக்கு நெருக்கி வந்து ஒரு 2 கோடி ஏர்ன் பண்ணியிருப்பேன். அப்ப அந்த ஃபோன் அதோட வேலையை சரியா தானே செய்யுது. சரியான முறையில சரியான விஷயத்த நீங்க செய்யும் போது அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். நீங்க சரியான விஷயத்துல செய்யாம ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு நான் வாழ்க்கையில முன்னேறல அப்படின்னா ஒன்றும் நடக்காது. ஒரு நல்ல பிசினஸ் பர்சன், ஒரு நல்ல சேல்ஸ் பர்சன் வந்து டெய்லியும் படிக்கணும். அது கஸ்டமரோட மைண்டா இருக்கலாம், இல்லைன்னா பல புத்தகங்களா இருக்கலாம். அந்த புத்தகங்களை படிச்சுட்டு எப்படி வந்து கரெக்டான பிட்ச் பண்றதுன்ற ஒரு அறிவா இருக்கலாம். நீங்க ஒரு புக்கை வந்து ஒரு மாசத்துக்கு படிங்க ஆஸ் என்டர்பிரனர். ஒரு 12 புக்கு படிக்கும் போதே உங்க வாழ்க்கையில பிஃபோர் ஆஃப்டர்னு நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கண்டிப்பா அந்த டிஃபரன்ஸ் புரியும். நான் கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு 200 பிடிஎஃப்க்கு மேல நான் பிடிஎஃபாவும் ஆடியோ புக்காவும் கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 வருஷத்துல வந்து நான் வந்து படிச்சிருக்கேன். நான் பிசினஸ் ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆகுது. நான் ஒர்க்குள்ள என்டர் ஆகி 13 வருஷம் ஆகுது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இந்த மாதிரி பிசினஸ் வந்து 8 வருஷமா இப்போ டில் நவுன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சதுனால என்னால பல பிசினஸ் பண்ண முடியுது. நான் எல்லாரையும் பல பிசினஸ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அது உங்களோட கேப்பபிலிட்டி அண்ட் உங்களோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து. இருக்கக்கூடிய உங்களுடைய பிசினஸை ஒவ்வொரு மாசமும் ₹1 நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலைன்னா உங்க பிசினஸ் வந்து கரெக்டான பாதையை நோக்கி போல. போன மாசம் வந்து ஒரு 1,00,000 பண்ணீங்கன்னா இந்த மாசம் ஒரு 1,10,000 இல்ல 1,10,10,000 பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்க பிசினஸ் வந்து சரியான பாதையில போகுதுன்னு அர்த்தம். இது பேர் தான் நம்ம ஸ்கேலிங்னு சொல்றோம். இதை ஸ்கேல் பண்ணாம எவ்ரி 12 மாசமும் 1,00,000 தான் வந்துட்டு இருக்குன்னு வச்சுப்போமே. 13வது மாசம் என்ன ஆகும் உங்களுக்கு? வருஷம் வருஷம் உங்க வாடகை ஏறுமா? வருஷம் வருஷம் எம்ப்ளாயோட சம்பளம் ஏறுமா? விலைவாசி ஏறுமா? ஆனா உங்க சர்வீஸை ஏத்துனீங்கன்னா மட்டும் கிளைண்ட் வந்து கத்துவாங்க. சரியா? ஏன்னா நம்ம எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து பெட்டரான ரிசல்ட் கொடுக்குறோமோ அப்பதான் கிளைண்ட்டுமே அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு நமக்கு அடிப்படையா மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் கோர்ஸை நம்ம பிசினஸ் பீப்புளுக்காகவும் இல்ல ஜாப் சீக்கருக்காகவோ இல்ல ஃப்ரீலான்சருக்காகவோ இல்ல ஓன் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ற மைண்ட் செட்ல இருக்கவங்களுக்காகவே நம்ம டிசைன் பண்றோம். மற்ற கோர்ஸுக்கு நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குங்க. நான் என்னுடைய லைவ்ல என்னுடைய இத்தனை வருஷத்தை எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து கோர்ஸா கொடுக்குறேனே தவிர்த்து ஜஸ்ட் ஒரு நார்மல் லெக்சரா ஒருபோதும் இருக்காது. நீங்க ஒவ்வொரு வாட்டியும் இந்த இடத்துல இந்த தப்பு பண்ணியிருப்பீங்க, அந்த இடத்துல நான் பண்ண தப்பு எப்படி சரி பண்ணன்றது தான் இந்த உலகத்துல பெரிய விஷயமே. நடக்க போறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால அதை ஃபியூச்சர் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் இந்த கோர்ஸ்ல இருக்க போது. சரியா? ஸோ இவ்வளவுதான் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ல இது எல்லாத்துலயும் நீங்க விளம்பரம் பண்ணுவீங்க. இதுல என்ன நெகட்டிவ் இருக்குன்னு பார்ப்போமா? இப்ப இதெல்லாம் நான் வந்து பண்ணிட்டேங்க. எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? எத்தனை பேர் அதை கிளிக் பண்ணாங்க? அதாவது அதுல இருந்து இதுல கிளிக் பண்ண எதுவும் கிடையாது. பட் கிளிக்ன்றது டிஜிட்டல்ல கொண்டு வர முடியும். இதுல ஆண் எவ்வளவு பெண் எவ்வளவுன்னு தெரியுமா? இவங்களோட வயசாவது உங்களுக்கு தெரியுமா? அவங்க எந்த ஊர்ல இருந்து பார்த்தாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? பொதுவா தமிழ்நாடு ஃபுல்லா நியூஸ் பேப்பர் ஆடு கொடுத்துருவீங்க. அதுல உங்களுக்கு சென்னையில மட்டும்தான் இருக்கு அப்படின்னும் போது என்ன சூழ்நிலை இருக்கு? ஒண்ணுமே இல்லைல்ல. இப்ப இதுக்கு கொடுக்குற அதே பணத்தை ஒரு டிஜிட்டல்ல நான் போடுறேன்னு வச்சுப்போமே. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? எத்தனை பேர் உங்க ஆடை பார்த்தாங்க? அது பேர் இம்ப்ரெஷன். எத்தனை பேர் உங்க ஆடை கிளிக் பண்ணாங்க? இது பேர் கிளிக். எத்தனை பேர் உங்க ஆடை கிளிக் பண்ணி என்கொயரியா வந்திருக்காங்க? வாட்ஸ்அப் லீடா இல்ல ஃபோன் காலா வந்திருக்காங்க? இதை வந்து மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? இதை தாண்டி பார்த்த ஆடியன்ஸு எந்த ஊர் பின்கோடை சேர்ந்தவங்கலாம் கூகுள் ஆட்ஸ்ல பார்க்க முடியும். யூடியூப் ஆட்ஸ்லயும் அதே மாதிரி பண்ண முடியும்.
மெட்டா ஆட்ஸில் வந்து ஏஜை வந்து நம்மளால் இது பண்ண முடியும், என்ன ஏஜ்லேருந்து ஏஜ் அப்படின்னு. அப்புறம் எந்த ரீஜனில் பார்த்தாங்க அப்படின்றதையும் நம்மளால் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அவங்களோட ஜெண்டர் பார்க்க முடியும், மேலா ஃபீமேலா அப்படின்றதெல்லாம். இவ்வளோ இன்ஃபர்மேஷனை நான் பார்க்குறதுனால தான் என்னால் அந்த ஆட் வந்து லாபமாக நஷ்டமானு இது பண்ண முடியும். இதுக்காக தான் வந்து நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் என்னென்னலாம் சொல்லலாம்? இப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனி அட்வர்டைஸ்மெண்ட் த்ரூ இன்டர்நெட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலியாக நடந்தாலே அது பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். ஒரு உதாரணத்துக்கு மெட்டான்னு சொல்கிறானேன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம பொழப்பே இப்போ வந்து மெட்டா அட்வர்டைஸ்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால அதுக்குரிய பழகி மெட்டான்றது தான் நம்மளும் சொல்லணும். ஏன்னா இப்போ ட்விட்டர்னா அப்போ கூடுவீங்க, எக்ஸ்ன்னு தானே கூப்பிட்றீங்க. அதே மாதிரி தான் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் நம்ம என்னன்னு சொல்லணும்னா மெட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா ஆட்ஸு. அடுத்து வந்து கூகுள் ஆட்ஸு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆட்ஸு. அதாவது மெட்டா, யூடியூப் இது எல்லாமே நம்ம வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் கொண்டு வந்து அடைக்கிடலாம். ஆனால் நம்மளோட சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் மெட்டா அட்வர்டைஸ்மெண்ட்டை தான் நம்ம வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின், ட்விட்டர் விச் மீன்ஸ் எக்ஸ். ஓகேவா? இன்னும் இது ஷேர் சாட்டு, டிக்டாக்லாம் நம்ம கண்ட்ரியில் தான் பேண்டு, மற்ற கண்ட்ரிலாம் சக்க போட்டுட்டு இருக்கு. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து நம்ம வந்து மீன் பண்ணுறோம். இப்போ பல்க் வாட்ஸ்அப்பு கூட டிஜிட்டல் ஆட்ஸ் தான். அது வந்து நீங்கள் டைரெக்டாக புஷ்ஷும் பண்ண முடியும், ஆஸ் வெல் அஸ் வந்து டைரெக்டாக அட்வர்டைஸ்மெண்ட் பேட்டர்ன்லேயும் வந்து மெட்டாவில் போட முடியும். மெட்டாக்கு கீழே என்னென்ன இருக்குன்னு புரிஞ்சுங்க. ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது. இது மூணுமே மெட்டா தான். ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் பர்சனாக இருக்கீங்கன்னா, நீங்கள் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப்பை இதோட பாஸ் பண்ணிவிட்டு இந்த பேக்கப் எல்லாம் என்ன பண்ணிங்க, பிஸ்னஸ் வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்குது, அந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பில் மாற்றிக்கோங்க. என்னடா திடீர்னு பிஸ்னஸ் வாட்ஸ்அப்னு குண்டை தூக்கி போடுறான்னு யோசிக்காதீங்க. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது தான். ஆண்ட்ராய்ட் பிளே ஸ்டோர்லேயோ இல்லை ஆப்பிள் ஸ்டோர்லேயோ போய் பாருங்கள். மெயின் விஷயம் பிஸ்னஸ் வாட்ஸ்அப். பிஸ்னஸ்க்காகவே பல விஷயங்களை அதில் வந்து நம்ம வந்து அமைச்சு வச்சுருக்காங்க வாட்ஸ்அப்பு. ஸோ அதனால் அதுலேருந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்து நான் சொல்லியிருந்தேன், ஒரு மேம் வந்து அவங்க பிஸ்னஸ் எப்படி வந்து டிஜிட்டலில் கொண்டு வந்த பிஸ்னஸ் ஸ்கேல் பண்ணுறதில்ல, அதில் பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ அடுத்த ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டுமே நான் வந்து பாட்காஸ்ட்டோ ரிலீஸ் பண்ணுற மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ எனி டைம் 1 by 1 கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் உங்களோட சப்போர்ட் தான். நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டர்ப்ரனராக இருக்காங்களோ அவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்கமிங் சீரியஸில் நம்ம போட போகிறத வச்சு என்ன தெரியுமா நடக்க போகுது, அவங்களோட பிஸ்னஸை அடுத்த கட்டமாக கொண்டு போகிறதுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். சரியா? அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். உங்கள் மனசில் இருக்கிற கேள்விகளை டவுட்டாக கமெண்ட் செக்ஷனில் மார்க் பண்ணுங்கள். தென் நான் இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், இன்னும் எப்படி எளிமையாக சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியும், இந்த ஆஸ்பெக்ட்லேயும் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு 10 வருஷமாக டீச்சிங்கில் தான் இருக்கேன், ப்ளஸ் ஏஜென்சி. நான் வேர்சட்டைலாக நிறைய இதில் தொகுப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் உங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னால் கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வைக்க முடியும். லைவ் செஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நம்ம அடுத்து ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரீ வெபினாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு உங்களுடைய கேள்விகள்லாம் லைவ்ல கேளுங்க. கோர்சஸ் வந்து லான்ச் ஆக போகுது. கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதி நம்ம லான்ச் பண்ணுறோம். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரெக்கார்டிங்ஸும் அவைலபிளாக இருக்க போகுது. சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த இவ்வளோ மினிட்ஸ் ஆஃப் வீடியோ. ஓகேவா? ஸ்டே டியூன். தேங்க்யூ. பை.